बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला அது ஆபாக்கியோ இது சவுண்ட் வச்சோ அது ஆபாக்கியோ जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय बोल सद्गुरुनाथ महाराज की जय भागवतத்துல பிரதான கட்டம் எதுன்னு கேட்டா சொல்றது ரொம்ப சிரமம். கல்கண்டத்துல எந்த பக்கம் தெரிக்கும்னு கேட்டா சொல்ல முடியுமோ? எல்லா பக்கம் தான் தெரிக்கும். இருந்தாலும் சில கட்டங்களை பிரதானம்னு பெரியவாள்லாம் சொல்றார். அதுல இந்த விருத்ராசுர உபாக்கியானம் ரொம்ப முக்கியம். விருத்ராசுர உபாக்கியானம் எதுல இருக்கோ அதுதான் பாகவதம் அப்படின்னு ஒரு தீர்மானம் சொல்றார். விருத்ராசுர உபாக்கியானம் எல்லா புராணத்திலையும் தான் இருக்கு, தேவி பாகவதத்திலையும் தான் இருக்கு. ஆனா தேவி பாகவதத்துல இருக்கிறத விட இதுல எப்படி இருக்கான்னா, விருத்ராசுரனை அசுரனா சொல்லாம அவனை ஒரு பரம பாகவதனாக, அவனை ஒரு பிரேமிகனாக, ஒரு கோபியாக வர்ணிக்கிறார் இந்த பாகவதத்துல. பகவான் ஏகாதச ஸ்கந்தத்துல சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்றார். சத்சங்கான் மா உபாகதாக, பல பேர் என்ன சத்சங்கத்துல அடைஞ்சிருக்காப்பா சத்சங்கத்தினால. அதுல ஃபர்ஸ்ட் யார சொல்றான்னா துவாஷ்ட்ர காயாகவாதயா. பகவானுக்கு பக்தர்கள்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் விருத்ராசுரனை ஞாபகம் வருதுன்னா அவன் எப்பேற்பட்டவன். கோபிகைகளை பார்த்தா சொல்ல வந்தான், சத்சங்கத்தினால என்ன பல பேர் அடைஞ்சிருக்காங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சொன்னது விருத்ராசுரனையும் பிரகலாதனையும் தான் சொன்னான். துவஷ்டாவுடைய பையன் துவாஷ்ட்ர காயாகவாதயா ரிஷபர்வா பலிர்பானோ. இந்த முதல் லிஸ்ட்டில் முழுக்க அசுராலா பக்தாரா வரா, அது வேற ஆச்சரியம். நம்ம ரிஷபர்வா பலிர்பானோ மயச்சாத்த விபீஷணா இன்னும் இந்த அசுரால் ராட்சசால் முதற்கொண்டு சத்சங்கத்தினால என்னை அடைந்தார்கள் என்று சொல்கிறார். அதில் விருத்ராசுரனை சொல்கிறார் முக்கியம். பாகவதத்தில் 4 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். 4 ஸ்லோகமாக நிறைய இருக்குது. அதில் பக்தி சதுஸ்லோகி ஞான சதுஸ்லோகின்னு பெரியவா பிரிச்சிருக்கான். ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய 4 ஸ்லோகம் பகவான் டைரக்டாக சொன்னது. பக்தி சதுஸ்லோகி பாகவதன் சொன்னது. ஏன்னா பகவானுக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது பக்தியில். அதனால் என்ன, அவருக்கு மேலே ஏதாவது சுவாமி இருந்தாருன்னா அவர் பக்தி பண்ணுவார். அதனால் பகவான் ஞானத்தை பற்றி சொல்கிறார், அதான் சதுஸ்லோகி பாகவதம்னு. இங்கே பாகவதன் விருத்ராசுரன் பக்தியை பற்றி 4 ஸ்லோகம் அழகாக சொல்கிறார். அந்த கோரக்பூரில் கல்யாண் கல்பத்தருன்னு அவள் புஸ்தகம் மேகசின் போட்டுன்னு இருந்தா. அதில் பிரதான ஒரு மகான் ஒருத்தர் இருந்தார், பிரபுதத்த பிரம்மச்சாரின்னு. அவர் எல்லா பாகவதாலுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டார், உங்களுக்கு பாகவதத்தில் ரொம்ப பிடிச்ச கட்டம் எது, எந்த ஸ்லோகம்னு கேட்டிருந்தா. இப்போ எல்லா பாகவதாலும் நிறைய பேர் 100% எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது இந்த விருத்ராசுரனுடைய இந்த 4 ஸ்லோகம் தான் அப்படின்னு எல்லா பாகவதாலும் சொல்லியிருந்தாங்க. அப்படி 2வது ஒரு 80% கோபிகா கீதம்னு சொன்னாங்க. அப்புறம் இப்படி பருகாபீடம்னு இப்படி 3 அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தவால எல்லா பாகவதாலும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரு இந்த 4 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். அது எந்த கட்டத்தில் சொன்னாங்கிறது தான் முக்கியம். யுத்தம் பண்ணுற டயத்தில் டென்ஷனாக இருக்கிற டைம்,
அந்த டயத்துலலாம் விரகத்தோடு இப்படிலாம் பக்தி பண்ண முடியாது. எப்போதுமே மனசில் அந்த பாவம் இருந்தால் தான் எல்லா டயத்துலையுமே அது இருக்க முடியும். நடேச பிரபுன்னு ஒரு மகான் இருந்தார். எப்பொழுதும் பாகவதத்துக்கு வியாக்கியானம் எழுதிட்டே இருப்பார். எப்போதும் பாகவதமே நினச்சிட்டு இருப்பார். அது மாதிரி ஒரு மகான். அது மாதிரி தான் இங்கே இந்த விருத்ராசுரனுடைய பிரார்த்தனை. அகம் ஹரே தவ பாதைகமூல தாசானு தாசோ பவிதாஸ்மி பூயः மனஸ்மரேதா சுபதிர்குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயः. அகம் ஹரே ஹரேன்னு பகவானை கூப்பிடுறான். எதனால் பகவானுக்கு ஹரின்னு பேர்னா நம்முடைய துக்கங்கள்லாம் ஹரிச்சிடுவார். எல்லாருக்கும் கஷ்டம் முக்கியமாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு பேர் பணத்தினால சௌக்கியமாக இருப்பா, ஆனால் வீட்டில் பிரச்சனமாக இருக்கும். சில பேருக்கு வீட்டில் சௌகரியமாக இருக்கும், பண பிரச்சனமாக இருக்கும். சில பேருக்கு அவளுக்கு சௌகரியமாக இருக்கும், அவள் பந்துக்களுக்கு வேண்டியப்பட்டவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். இப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லா ப்ராப்ளம் தீர்க்கறதுக்கு ஒரே வழி நம்ம கையில் இல்லை, கிருஷ்ணன் கையில் தான் இருக்குது. அதனால் ஹரேன்னு கிருஷ்ணனை கூட்டா போதும். அந்த துக்கங்களை நீக்கிறதுனால தான் ஹரின்னு பேர். ஏன் துக்கம் வருது முதல்ல அதை யோசிக்கணும். பேலன்ஸும் மோசமாக இருக்கு. புண்ணிய பேலன்ஸ் நன்னா இருந்தால் சுகமாகவே வந்துட்டுருக்கும். பாப்ப பேலன்ஸ் இருந்தால் அதனுடைய பலன் தான் வரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த பாபம் போனால் தான் துக்கம் நீங்கும். அதனால் அதையும் நீக்கிட்டு வரான். சர்வ பாப ஹரோ ஹரிஹி. சர்வ பாபத்தையும் ஹரிக்கிறதுனால தான் அவருக்கு ஹரின்னு பேர். பாபம் ஏன் பண்ணுறோம்னா ஆசைகளால் தான். ஆசை ஜாஸ்தியாகும் போது பாவம் பண்ணியாவது ஓகேவா பண்ணணும்னு இருக்கும். அந்த காமக்ரோதத்தையும் நீக்கிடுவார் பகவான். அதனாலேயும் அவருக்கு ஹரின்னு பெயர். ஹரினா அபகரிக்கிறதுன்னு மாத்திரம் இல்லை, ஆகரிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஹரின்னு யார் பகவானை கூப்பிட்றானோ ஹரையே நமகான்னு அவனுக்கு என்னென்ன ஆசை உண்டோ அதெல்லாம் கொண்டு கொடுப்பாரான். அதனாலும் அவருக்கு ஹரின்னு பெயர். பக்த அபிஷ்டதாயின்னு வியாக்கியானம் பண்ணுறான். அல்லது ஹரின்னு ஏன் பேருனா யார் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறானோ அவனையே தூக்கிட்டு போயிடுவாரான். அந்த பக்தனை ஹரிச்சிட்டு போயிடுவாரான். அதனால் இங்கே சொல்கிறார், ஹே ஸ்ரீ கிருஷ்ணேதி வச்சனம் வதந்தம் நந்த நந்தனா ஸ்ரீகரோதி மமைவாயம் ததோ ஹரிரிதி ஸ்மிருதா. எதனால் அவருக்கு ஹரின்னு பேருனா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு யாரை சொல்கிறானோ அந்த பக்தனை அழிச்சிட்டு போயிடுவாராம். அதனால் நம்மளும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவோம். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா
मन मोगन कृष्णा मन राधा मन मोगन कृष्णा राधा मन मोगन कृष्णा मीरा मन मोगन कृष्णा मीरा मन मोगन कृष्णा मेरा मन मोगन कृष्णा मेरा मन मोगन कृष्णा 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 यार சொன்னா போதும் கிருஷ்ண 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 கிருஷ்ணேதி யார் ஜபம் பண்றானோ அவனை ஜலம் வித்வா யதாபத்மம் நரகாதுத்தராம்யகம் அவனை இந்த சம்சார நரகத்திலேருந்து அவனை காப்பாற்றுவேன். எப்படி ஒரு கஜவீரன் சளிக்குண்டிலேருந்து தாமரை எடுப்பானோ அது மாதிரி நான் அவனை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறவனே ஸ்ரீகரோத்தி, அதனால தான் அவனுக்கு ஹரின்னு பேருங்கிறான். அகம் ஹரே தவ பாதைக மூலதாசானுதாசோ கவிதாஸ்மி பூயா. அவனுடைய தாசனுக்கு தாசனாக இருக்கேன்னு ஆசைப்படுறான். பகவானே அப்படி தான் சொன்னான், பகவான் பக்த பக்திமான்கிறான். பகவான்கிட்ட டைரெக்டாக ஃபஸ்ட்டு போயிடணுன்னா நீ எப்படி வந்த எல்லாம் விசாரிப்பா. ஒருத்தர் பின்னாடி போயிட்டோம்னா நம்ம முன்னாடி போகாமல் ஒரு பாகவதால் பின்னாடி போயிட்டோம்னா என்னடாப்பா அப்படி வந்தேன்னா இவர் பின்னாடி வந்திருக்கேன் சரி அவரை விட்டுரு. நான் ராமானுஜர் விபீஷண சரணாகதி பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். காலக்ஷேபம்னு பேர். அந்த காலக்ஷேபம் பண்ணும்பொழுது பிரவச்சனத்துக்கு நடுவில் எழுந்துட்டு போகிற வழக்கம் கிடையாது அந்த காலத்தில். பிரவச்சனத்துக்கு கூட பரவாயில்ல, காலக்ஷேபம்னு தனியாக பண்ணுவாள். அந்த டயத்தில் நடுவில் எழுதுக்க மாட்டான். இந்த காலக்ஷேபம் பண்ணும்போது நடுவில் ஒரு பாகவதர் எழுந்து கிளம்பிட்டார். கேட்டார், ஏன் சுவாமி எழுந்துட்டு போகிறேன்? இப்போ தான் நீங்கள் விபீஷண சரணாகதி சொன்னேன் கேட்டேன். அவ்வளோ ஸ்ரத்தையா வந்தான். பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனாணிச்ச எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்த விபீஷணனையே சேர்த்துக்கலாமா கூடாதான்னு இத்தனை வானராளை வச்சு கேட்குறாரே. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வர அளவுக்கு யோக்கியதை இல்லை. அதனால் என்ன சேர்த்துப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் கதை கேட்டு பிரயோஜனம் நான் கிளம்புறேன்ட்டான். உடனே சொன்னார், இங்கே இருங்கோ, கதை பாதி தான் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அதே விபீஷண சரணாகதியிலேயே விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா தான் கொஸ்டின் பண்ணினாரே தவிர கூட 4 ராட்சசால் வந்தாலே அவளை கொஸ்டின் பண்ணவே இல்லை. விபீஷணன் கூட வந்தவாளா சேர்த்துருட்டான். அதனால் வைகுண்டத்துக்கு நாம் போகும்போது என்ன தான் கொஸ்டின் பண்ணுவாளே தவிர நீங்களாம் என் கூட வந்தால் அவங்களுக்கு கொஸ்டின் கிடையாதுன்னு. அதனால் பாகவதால் பின்னாடி போயிட்டோம்னா இப்பயே ஒரு ஆச்சரியம் பாருங்க. நேற்றுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். சாதாரணமாக பத்மநாபனெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. எங்கள் குருநாதர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், பத்மநாபர் தரிசனம் கொடுப்பாருன்னா. நான் எதிர்ச்சியாக அந்த மாமாவத்தில் தான் தங்கிட்டு இருந்தேன். அங்கே மித்ரானந்தபுரம் எய்த்தாப்பில் அந்த திருமூர்த்தி கொலை இருக்கு, அங்கே தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு வில்லமங்கல சுவாமியாரை நமஸ்காரம் பண்ணினேன். அந்த மடத்தில் இருக்காரே சுவாமியார், புஷ்பாஞ்சலி சுவாமியாரை, அவரை நமஸ்காரம் பண்ணினேன். அவர் சொன்னார், இப்போ தான் புஷ்பாஞ்சலிக்கு கிளம்பிட்டுருக்கேன், நீங்களும் வாங்குவோன்னா. போனால் அவரும் நானும் தான் இருக்கோம், மண்டபத்தில் வேறு யாருமே இல்லை. அவர் உள்ளுக்குள்ளே இருக்கார், ஒற்றைக்கிழமை மண்டபத்தில் நான் ஒட்டி தான் இருக்கேன். அதுக்கு என்னமோ 25,000 ஏதோ கொடுத்தா தான், அந்த உதயாஸ்தமன பூஜை கொடுத்தா தான் அப்படி பண்ண முடியும். நான் ₹1 செலவழிக்கலை, 25,000 கொடுக்கல, ஒரு தட்சிணை ₹20 கொடுத்தேன் புஷ்பாஞ்சலி சாமியாருக்கு. ஒரு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக போனேன், வெறும் இடம் போலே கையில் எடுத்து நமஸ்காரம் பண்ணேன். அப்போ என்னடனா, இந்த பூலோக வைகுண்டத்துக்கே ஒருத்தர் பின்னாடி போனோம்னா விட்டுருவான். பின்னாடி அங்கங்கே காவல்காரெல்லாம் இருக்கிறான், என்ன சாமியார் பின்னாடியாங்க இப்படி தலையாட்டினேன், விட்டுருந்தான். எல்லா கேட்லையும் செக் பண்ணலை. சாதாரணமான ஒழுக போகும்போது தொடுவா. நம்ம சுத்தமாக இருக்கும்போது அமாவாசை அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இப்போ ஒருத்தர் கூட என்னை தொடலை. சாமியாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட்டோட என்னை மரியாதையாக ஒழுகில் அழைச்சிட்டு போய் ஒருத்தர் பாக்கி இல்லை, சுகமாக பத்மநாபனை தொழுத. அப்போ என்னன்னா, இந்த பூலோக வைகுண்டத்துக்கே ஒரு பாகவதர் பின்னாடி போயிட்டோம்னா இப்போ வழியில் உள்ளுக்குள்ளே விட்டுறாரோ அதே தான் அங்கேயும் வைகுண்டத்துலையும். நான் அவர் பின்னாடி வந்தேன், அண்ணா பின்னாடி வந்தேன்னு ஏதாவது பாகவதால் லிஸ்ட்டில் சேர்ந்துடணும். இல்லை ராமகிருஷ்ண மாமா குரூப்பில் இருக்கேன், இல்லை மங்களமாவி டீச்சரில் குரூப்பில் இருக்கேன், ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்துட்டோன்னா போதும். 2 குரூப்லேயும் இருக்கிற வாழ்க்கை பாக்கியம் தான். அதனால் ஏதாவது ஒரு பாகவதால் பின்னாடி சேர்ந்துடணும், நம்மளாம் போகாமல். அகம் கரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா. ஒரு தாசனுக்கு தாசனாக இருந்தால் போதும். குலசேகராழ்வார் தானே சொல்கிறார், தொத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதிமா ஸ்மர லோகநாதா. உன் அடியாருக்கு அடியானாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
இன்னும் பிருத்தியன்னு 4 சொல்லலாம் தான் நினைச்சார். ஸ்லோகம் மீட்டர் முடிஞ்சிருச்சுன்னு நிறுத்திட்டார். பிருத்திய பரிச்சாரக பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமா ஸ்மர தாசானுதாசோ கவிதாஸ்மி பூயः மனஸ்மரேத அசுபதேர்குணாஸ்தே நீதவா கர்ம கரோது காயः. என்னுடைய மனசு வாக்கு காயம் எல்லாமே உன்னுடைய குணங்களை ஸ்மரிக்கணும், உன்னுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணணும், உனக்கு நமஸ்காரம் பண்ணணும். மனஸ்மரேத அசுபதேஹே. பகவான ஆச்சரியமாக ஒரு பிராணேஷா பிராணபதி அப்படின்னு கூப்பிட்றான். பிராணேசன் பிராணபதின்னு யாரை சொல்லுவான்? ஆத்துக்காரரை தானே சொல்லுவா. பகவானிடத்துல இவன் பார்த்தா அசுரன் மாதிரி இருக்கானே தவிர ஹிருதயத்தில் ஒரு கோபி மாதிரி இருக்கான். என்னுடைய பிராணபதி பகவான் தான், பத்மநாபன் தான், அந்த கிருஷ்ணன் தான்னு திருவனந்தபுரத்துக்காரர்களுக்கு பாக்கியம். ஏன்னா முக்கால்வாசியாக பார்த்து மாமாவுக்கே பத்மநாபன் தான் பேர் இருக்கும். அப்போ என்னன்னா பத்மநாபன் அவள் ஆத்துக்கார ஸ்மரிச்சாலும் பத்மநாபன் அந்த ஸ்மரிச்சாலும் 2 ஒன்று ஆகிடும். அப்போ மனஸ்மரேத அசுபதேர் குணாஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயகாம். உனக்கு ஏதாவது சௌக்கியம் வேணுமா கேட்குறான். எனக்கு எதுவுமே வேண்டாம். ந நாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்யம் ந யோகசித்தீஹி அபுனர்பவம் வா சமஞ்சச த்வா விரகைய காங்கே ந நாகபிருஷ்டம். உனக்கு சொர்க்கம் வேணா கொடுக்கட்டுமா கேட்குறார் பகவான். ஐயோ சொர்க்கம் வேண்டவே வேண்டாம். எல்லாம் சொர்க்கம் நன்னா இருக்குன்னு நினச்சிக்கிறவங்களும் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா முதல்ல போனோடனே அமிர்தன்னு ஒன்று கண்ணில் காமிப்பா, அதுக்குள்ள வயலில் விட மாட்டலாம், அது காமிப்பா, அது இடம் சரி. அப்புறம் யாராவது இரண்யகசிபு ராவணன் யார் தபஸ் பண்ணினாலும் முதல் அடி சொர்க்கத்தில் இருந்து தான் அடிப்பான். அதனால் இங்கே ஏன் இருந்தால் அவ்வளோ அடி கிடையாது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமும் ஜாஸ்தி, சௌக்கியமும் ஜாஸ்தி. சௌக்கியம் ஜாஸ்தியாக கஷ்டமும் ஜாஸ்தியாகும். அந்த காலத்தில் ஃபேன் கூட கிடையாது. விசிறியை வச்சு விசிறிட்டே இருப்பா, தூங்கிடுவா, அப்படி தூங்கிடுவா. அப்புறம் ஃபேன் வந்த பிறகு ஃபேன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஏசியில் இருக்கிறவளுக்கு என்னன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா அவள் ரொம்ப ஜாஸ்தி கஷ்டப்படுவான். ஆனால் சௌக்கியம் ஜாஸ்தி ஆகும்போது கஷ்டமும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி சொர்க்கத்தில் கஷ்டம் வேண்டவே வேண்டாம். நச்சா பாரவேஷ்டியம். பிரம்மலோக பதவி வேணுமா? அதுவும் வேண்டாம். பிரம்மாவுக்கும் ரொம்ப கஷ்ட ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஏன்னா யார் எது வந்தாலும் ஒன்றே அவர்கிட்ட தான் வரம் கேட்குறேங்கிறான். அவரை வரம் கொடுத்தா எல்லாத்துக்கிட்ட ஏன் வரம் கொடுத்து திட்டுறான். ஒரு காரியம் பண்ண முடியாது. நச்சா பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம். சரி, பூலோகத்தில் ராஜாவாக இருக்கையானா அதுவும் வேண்டாம். பாதாளத்துக்கு ராஜாவாக இருக்கையா ந ரசாதிபத்தியம். யோக சித்தி தரட்டுமா? யோக சித்தி இருந்தால் எங்கே வேணா போகலாம். அந்த யோகிக்கு இந்திரனுக்கு உள்ளுக்குள்ளையா போய் இந்திர சௌக்கியத்தை அனுபவிக்கலாம். கூடு விட்டு கூடு வயதுனாலே அது மாதிரி எந்த லோகத்துக்கும் வேணா போய் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். யோக சித்தி வேணுமா? கடைசியில் இவ்வளோ யோக சித்தி படித்தாலும் கடைசியில் அது விளம்பாவகம்ட்டான். பகவான் அடையிறதுக்கு இடைஞ்சலா போயிடும். அதுவும் வேண்டாம். மோட்சம் வேணுமா? அதுவும் வேண்டாம். அபுனர்பவம் வா. அப்போ என்னதான் வேணும்னு ஆசைப்படுறப்பா? சமஞ்சசத்வா விரகைய காங்கே. ஒன்றை நினச்சிட்டு அழணும். அதுபோல் விரகைய காங்கே. பகவான் நினச்சிட்டு கிருஷ்ணான்னு அழுதோம்னா அதுதான் பகவானுக்கு பிடிக்கும். அது துவாவிரகைய. ஒன்றை விட்டு கிருஷ்ணா நீ வரும் பட்சத்தில் நான் நரகத்துலேயும் இருக்கேன், நீ இல்லாமல் வெளிக்கொண்டதுக்கு போனால் நான் வரலேன், நீ என் கூட இருந்தேன்னா நான் எங்கே வேணால் வரேன். துவாவிரகைய. ஒன்று நீ இல்லாமல் எனக்கு எங்கேயும் வேண்டாம். ஏன்னா எனக்கு பொருத்தமான ஆள் நீ தாங்க. எப்படி பேசுகிறான் பாருங்கோ. பிராணபதினு கூப்பிட்றான் முதல் ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகத்தில் எனக்கு பொருத்தமான ஆள் நீ தாங்கிறான். பொருத்தமானன்னா நான் கல்யாணத்துக்கு தானே பொருத்தலாம் பாப்பா. அதனால் ருத்ராசுரர் சொல்கிறான், நான் அசுரனாக இருந்தால் கூட மனசில் வரல கிருஷ்ணா நீ என்னோட பிராணபதி நீ தான், உனக்கு பொருத்தமான ஆள் நீ, எனக்கு பொருத்தமான நீ, உனக்கு பொருத்தமான நான் அப்படிங்கிறான். சமஞ்சச துவாவிரகைய காஞ்சே அஜாத பட்சாயிவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யசா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவம் யுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்சாதிருட்சதே த்வாம் அஜாத பட்சாயிவ மாதரம் ககாஹ. அஜாத பட்சாஹ சிறகு முளைக்காத குஞ்சு பட்சி கூட்டில் இருந்துட்டு கீ கீ கீன்னு அம்மாவையே கூப்பிட்டுருக்கும். அஜாத பட்சா இவ மாதரம் ககாஹா. ஏன்னா அந்த குஞ்சு பட்சியை கடிக்கிறதுக்கோ இப்போ பாம்போ அது வேற ஏதாவது பிராணிகளோ வந்தால் அதுக்கு பறந்து ஓட முடியாது. அம்மாவோ பக்கத்தில் இல்லை, எங்கேயோ வெளியில் போய் இதுக்கு ஆகாரம் தேடுறதுக்கு.
அந்த கூட்டில் இருக்கிற குஞ்சு பட்சி அம்மாவை நினச்சிட்டு எப்படி கீன்னு கத்துவோம். கீச்சு கீச்சென்றங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டினையோ பெண்ணே. ஆண்டாள் அழகா பாடுறாள். கீச்சு கீச்சென்றங்கும், கீச்சு கீச்சுன்னு அந்த பட்சி பேசுறதாம். அது கீச்சு கீச்சுன்னு பேசுறியான். கிச்சு கிச்சுன்னு அதோட பாஷையில கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அதுவும் பேசுறது. அப்படி அந்த பட்சி எப்படி கூட்டில் இருந்து கீன்னு கத்துவோம். ககன ஊப்ப சேஜ் பிரியாக்கி கிஸ்வித மிரணா போய், நீ எங்கேயோ ஆகாசத்தில் பறக்கிற, போன லெவலுக்கு என்னால் பறந்து வர முடியாது. ஏன்னா ஞானம் கர்மமாகிய பட்சி 2 ரெக்கை இருந்தால் தான் பறந்து போக முடியும். பட்சினாம் கர்மம், எப்படி ஆகாசத்தில் பட்சிகளுக்கு 2 ரெக்கையோ அதுக்கு நான் கர்மயோகம் ஞான யோகம், எனக்கு எந்த யோகமும் இல்லை. அதனால் நீ உன்கிட்ட நான் வர முடியாது, நீ தான் என்கிட்ட வரணும். அதனால் இந்த உதாரணத்தை சொல்கிறான். அஜாத பட்சா இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதராஹ அக்ஷுதார்த்தாஹ. அடுத்த உதாரணம், கட்டி போட்டதுக்கு கண்ணுக்குட்டி. இப்போ பட்சிக்கு பறக்கவே முடியாது, கண்ணுக்குட்டிக்கு ஓடிவே அம்மாட்ட பால் குடிக்க முடியும். ஆனால் அந்த கண்ணுக்குட்டி யாரோ கட்டி போட்டிருக்கா. இந்த கட்டி போட்ட கண்ணுக்குட்டி அந்த கயிறை எடுத்துட்டு மேன்னு அம்மாவை நினச்சிட்டு கத்தும். அந்த கண்ணுக்குட்டிக்கு சொந்தமான பால் தான் அந்த பால். சில பேர் என்ன பண்ணுறா, பந்தப்படுத்து என்னோட கண்ணுக்குட்டி நீ வா பிடிச்சி கட்டி வச்சுட்டு இதுக்கு சொந்தமான பாலை மாமி கறந்து எடுத்துகிட்டு போயிடுறா காவி போடுறது. அது மாதிரி கிருஷ்ணா ஓ கிருபைக்கு அர்ஹதை உள்ளவன் நான் தான். ஆனால் சில பேர் நான் என்னுடைய சொந்தக்காரன் என்னோட பந்தப்படுத்தின்னு இருக்கான். அதனால் நான் கர்மங்களால் கட்டப்பட்டிருக்கேன். அதனால் முதல்ல பட்சிகள்லாம் பெரிய பட்சிகள்லாம் அந்த குஞ்சு பட்சியை கடிக்கிற மாதிரி எனக்கு தாபத்திரயங்களாக கஷ்டங்கள்லாம் என் இடத்துல வருது. 2வது கர்மங்கள் கட்டி போட்டிருக்கு. அதனால் என்னால் வர முடியாது. அம்மா மாடு என்ன பண்ணும், மேய்ஞ்சிட்டே இருக்கிற அம்மா மாடு அந்த மேய்க்கிறவனுக்கு ஏமாத்திட்டு தானே ஓடி வரும். ஏன்னா அதுக்கு பால் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கு மடி கணக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கண்ணுக்குட்டியை நினச்ச உடனே அதுக்கு பால் சுரக்கும், அப்படியே ஓடி வரும். ஓடி அந்த பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கும்பொழுது கண்ணுக்குட்டி முட்டி முட்டி குடிக்கும். அந்த கண்ணுக்குட்டி பாலை குடிக்கிறத விட அந்த மாடு என்ன நினைக்கும், அப்பாடி இந்த வெயிட்டை இந்த பாலை கொடுக்க வேண்டியவர்கிட்ட கொடுத்துட்டோமேன்னு அதுக்கு தான் ஒரு சமாதானம். அது மாதிரி நம்ம பகவான்கிட்ட போகிறத விட பகவான் நம்மள்கிட்ட அனுகிரகம் பண்ணுறது தான் அவனுக்கு ஒரு சமாதானம். அது மாதிரி நீ தாய் பசு எப்படி ஓடி வருமோ, வாஸ்திரேவ வத்சகம் அனுகிரக காதரோஸ்மான்னு துருவன் சொல்கிறான். அந்த கண்ணுக்குட்டி வர மாதிரி என்கிட்ட நீ வரணும், கண்ணுக்குட்டிக்கிட்ட அந்த தாய் பசு வர மாதிரி, அது மாதிரி என்னை அனுகிரகம் பண்ணணும் என்று 2வது உதாரணத்தில் சொல்கிறான். ஸ்தன்யம் யதா வத்சதராஹ சுதார்த்தாஹ பிரியம் பிரியேவம் யுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்சாதி திருட்சகேத்வாம். இந்த 2 உதாரணமும் சரியா இல்லை. ஏன்னா இந்த பட்சிக்கும் ரெக்கம் வளர்த்துருத்துனா அம்மா விட்டுட்டு போயிடும், கண்ணுக்குட்டியும் பால் குடிச்சுனா அப்புறம் அம்மா விட்டு ஓட ஆரம்பிச்சிடும். எப்போதும் விடாமல் இருக்கிறது யாருடான்னா ஒரு பதிவிரதை தான். ஒரு பதிவிரதை தன்னுடைய கணவனுக்காக எப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாளோ. தூர தேச யாத்திரைக்கு போயிருக்கார் ஒரு பர்த்தா. நியூ இயருக்கு ஃபஸ்ட்டு நான் 2023க்கு உனக்கு ஸ்பெஷல் பட்டு போட என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்லியிருக்கார். ஓணத்துக்கோ தீபாவளிக்கோ எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கார். நான் இந்த ஊரில் தான் இருக்கேன்னு அவர் அட்ரஸ்லாம் வேறு கொடுத்துருக்கார். இந்த மாமிக்கு போக தெரியும், இருந்தாலும் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரேன்னு அவருக்காக எப்படி ஒரு பதிவிரதை காத்துருப்பாலும். உதாரணம் சொன்னால் சீதாதேவி தான். அசோகவனத்தில் சீதாதேவி ராமருக்காக 10 மாதம் காத்துருந்தார். நடுவில் ஹனுமான் வந்தார். அம்மா நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். அப்பா இங்கே இருக்க முடியல, எல்லாம் கண்ணாபுரான்னு திட்டுறா, எப்படியா என்ன காப்பாற்று. அப்படி தான் தப்பிச்சு போதானே எல்லோரும் பாப்பா. ஆனால் சீதா சொல்கிறா நான் இங்கேயே இருக்கேன், அவரை வர சொல்லு, தத்தஸ்ய சதிரசம் பவேத். அப்படி சீதாதேவி எப்படி ராமருக்காக அசோகவனத்தில் காத்துட்டு இருந்தாலும், அது பிருந்தாவனத்துலேருந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர், அந்த 10 மைல் தான் இருக்குது மதுரா நகரம். ஹோலி உற்சவம் வந்துடுத்து. ஹோலி உற்சவத்தில் எல்லாரும் சந்தோஷமாக பொடியை தூவுறான். அவா பீச்சாங்குள்ள அடித்து ஹோலி அடித்து ஜாலியாக விளையாடுறான். பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடுறதில்ல, தாத்தா பாட்டி முதற்கொண்டு அந்த கோடியாத்து தாத்தா அந்த கோடியாத்து பாட்டி மேலே பீச்சாங்குள்ள அடிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டி முதற்கொண்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. ஆனால் இந்த ராதை மாத்திரம் அங்கே இருக்கா. தோழிகள்லாம் சொல்கிறா இங்கே தான்மா கிருஷ்ணன் இருக்கான், முதலில் தானே நம்ம கிளம்பி போகலாமேன்னா. இல்லை, அவன் கூப்பிடலை. எப்போ கிருஷ்ணன் கூப்பிடா அவன் போகக்கூடாது. கிருஷ்ணன் வேணும்னா இங்கே வரட்டும்னு அந்த கிருஷ்ணனுக்காக எப்படி ராதாதேவி
பிருந்தாவனத்தில் காத்துட்டு இருந்தாலும் பிரியம் பிரியேவம் யுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்சா எதிர்ச்சதே வாம். அது மாதிரி என்னுடைய மனசு இருக்கு ஒன்னா எதிர்பார்க்கறது. அரவிந்தாட்சான்னு ஏன் கூப்பிடுறான்னா அது கூட அழகா வியாக்கியானம் பண்றான். தாமரை மலர்ந்திருக்கும், இந்த வண்டு என்ன பண்ணும், ஒவ்வொரு பூலியா அப்படியே மொச்சி தேனை குடிக்கும். அந்த வண்டுக்கு வேண்டிய அளவுக்கு தேன் எல்லா பூலியும் இருக்காது, அதனால விட்டுட்டு கடைசியில் தாமரை பூலை வந்த பிறகு அதுக்கு வேண்டிய அளவு தேன் இருக்கிறதுனா நன்னா குடிச்சிட்டு அதுலேயே மயங்கி போயிடும். மயங்கி போயிடுதுன்னா கடைசியில் என்னன்னா தாமரை மூடிடும். தாமரை மூடின உடனேயே அந்த வண்டு அப்புறம் முழிச்சுக்கும். பார்த்தா தாமரைக்குள்ளே இருக்கும். ஆஹா இங்கே மாட்டினுட்டோமே அப்படின்னு நினச்சிக்கும். பரவாயில்ல, தாமரையில் தான் சௌரியமாக இருக்குன்னு அங்கேயே இருக்கும். அது மாதிரி என் மனசாகிய வண்டு இருக்கே அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி கடைசியில் பத்மநாப சரணார விந்தத்துக்கு வந்துடுச்சு. வந்தால் அப்புறம் அந்த வண்டும் மயங்கிடும். வந்த வண்டை தாமரையும் பிடிச்சி வச்சுன்றோம். அது மாதிரி என் மனசாகிய வண்டு கிருஷ்ணா பத்மநாபா உன் சரணத்தில் இருக்கட்டும், நீயும் உன் சரணத்தில் விட்டு பிரியாமல். திருவனந்தபுரத்துக்காரெல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா கடைசி வழி திருவனந்தபுரத்திலேயே பத்மநாபன்கிட்டயே இருக்கணும்னு தான் பிரார்த்தனை வரும். ஏன்னா அவளுக்கு கிடைக்கிற மாதிரி சத்சங்கம் அனுகிரகம் எப்போ பார்த்தாலும் யாராவது பாகவதால் வந்துட்டே இருக்கா, ஏதாவது சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி ஒரு பகவான் அந்த சத்சங்கத்தை கொடுத்து காப்பாற்றுறான் பாருங்கோ, அதுதான் முக்கியம். கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகி மாம். கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகி மாம். பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகி மாம். பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகி மாம். கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகி மாம். கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகி மாம். பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகி மாம். பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகி மாம். பிரபு பத்மநாபா பாகி மாம். பிரபு பத்மநாபா பாகி மாம். உன்னுடைய சரணாரவிந்தமாகிய தாமரையில் என் மனசு வந்து ஆமாம். துருவஸ்துதிலையும் அதுதான் சொல்கிறார். அண்ணா திருத்திலையும் பத்மநாபர் தான் ஸ்மரிச்சு பார்த்து துருவஸ்துதி சொல்லும்பொழுது அப்ஜநாப பவதீய பதாரவிந்த சௌகந்திய லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக. அந்த பூஜை பண்ண நம்பூதிரி இருக்காரே, அவர் வெளி உலகமே தெரியாது அந்த போத்திக்கு. அந்த பத்மநாபனுடைய சரண நேதி தான் கொஞ்சம் நன்னா கவனித்தேன். இப்படி சேர்த்து வச்சிருக்க மாட்டார். பாண்டுரங்கன் மாதிரி சேர்த்து வச்சிருக்காரு, அப்படி வச்சுக்க மாட்டார். இப்படி கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு இருப்பார் சரணத்தை, இந்த பக்கம் இந்த பக்கம். அதுக்கு நடுவில் போய் அந்த போத்தி சின்ன போத்தியாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் சௌகரியம். யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். சரணத்துக்கு நடுவில் இருந்தது அச்சுதாயமா ஆனந்தாயமா கோவிந்தா அச்சரம் ரெண்டே பார்த்து பூ இடத்துல பார்த்தா அப்புறம் போத்தி இது பூஜை பண்ணுறாருன்னு தெரியும். வெளி உலகமே அவருக்கு தெரியாது. அந்த சரணத்துக்கு நடுவுலையே அவர் இருப்பார் பாருங்க. அது மாதிரி பத்மநாபனுடைய சரணத்திலேயே இருக்கணும். அதனால மனோரவிந்தாட்சா திருட்சதே வாம். அதனால் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், ஒரு தரிசனம் கொடுன்னு கேட்குறான். தரிசனம் தேஹி दयानिधे दर्शनम देहि मे दयानिधे देवाधिदेव श्री धरणीपते देवाधिदेव श्री धरणीपते दर्शनम देहि मे दयानिधे दर्शनम देहि मे दयानिधे शरणागतं मां परिपाहि शरणागतं मां परिपाहि चरणकमलं मे
சிரசி நிதேகி சரணகமலம் மே சிரசி நிதேகி மரண சமயேபி ஸ்மரணம் தேகி மே மரண சமயேபி ஸ்மரணம் தேகி மே ஸ்மரணீய ரூபத்வாம் பிரணமாமி. குருநாதருடைய கீர்த்தனம். உப்புலியப்பன் கோவில் இருக்கு கும்பகோணம் பக்கத்தில். அந்த பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணால் தரிசனம் கொடுங்கோ. இப்போ தரிசனம் கொடுக்குறது முக்கியம் இல்லை. மரண சமயேபி ஸ்மரணம் தேகி. கடைசி காலத்தில் அந்த ஸ்மரணம் வரணும். ஆனால் அந்த பெருமாளை பார்த்துட்டா மறக்கவே தோணாது நமக்கு. நம்ம படுத்துன்னு இருக்க பத்மநாபர் எழுந்து நின்றுட்டாருன்னா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார் அந்த பெருமாள். இப்போ ஒருவேளை பத்மநாபர் இப்படி அப்படியே எழுந்து நின்று நமக்கு தரிசனம் கொடுத்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அந்த பெருமாள் நின்று இருக்கிற பெருமாள் உப்புலியப்பன் கோவில். அந்த ஸ்மரணீயமான ரூபம். அதனால் எனக்கு தரிசனம் கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணால் பகவான் சொன்னார், ஏன் தரிசனம் ரொம்ப துர்லபம்ப்பா. க்யூவில் நிற்கான் யோகிகளும் அவளும் இவாளும் அவ்வளோ ஈஸியாக தரிசனம் கொடுத்தா கொடுத்துட முடியுமா? சரி, நீ தரிசனம் கொடுக்க வேண்டாம், யாராவது பாகவதாலையாவது ஆற்றுக்கு அனுப்பி வைக்கக்கூடாதோ? பகவான் சொன்னால், நான் வேணா தரிசனம் கொடுப்பேன், பாகவதால அனுப்பவே மாட்டேன். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சத்யம் சம்சார சக்கரே பிரமதஸ்வ கர்மபிஹி. யாராவது பாகவதாருடைய சக்கியத்தாவது கொடுனா அது கிடைக்கவே கிடையாது. எனக்கு கஞ்சி வேணுமாண்ணா, கஞ்சி வேண்டாம், பால் பாயசம் கொடுங்க கேட்குற மாதிரி. பகவானுடைய தரிசனம் கஞ்சி மாதிரி, பாகவதார் தரிசனம் பால் பாயசம் மாதிரி. நீ கஞ்சி வேண்டாம் பால் பாயசம் கொண்டா கேட்குற மாதிரி இருக்கே, அதெல்லாம் கிடைக்காதுப்பா, ரொம்ப துர்லபம். சரி, எனக்கு நீ தரிசனம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, பாகவதால் வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று பண்ணு, துஷ்ட சங்கத்தில் சேராமல் என்னை காப்பாற்று. தொன்மாயாத்மாத்மஜதாரவேகேஷு ஆசக்த சித்தஸ்ய நநாத பூயாத். உன்மாயினால இந்த லௌகிக விஷயத்திலேயே சுத்திகிட்டே இருக்காளே அந்த ஜனங்களோட என்னை பழக வச்சு டைம் வேஸ்ட்டாக போயிடும். அண்ணா சொல்லுவாங்க, பாக்கி எதனா ₹1,00,000 கொடுத்து வாங்கலாம், கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு க்ஷணம் திரும்பி கிடைக்குமோ? இந்த சத்சங்க டைம் கிடைக்குமோ? கிடைக்காது. சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணம் அப்படின்னு. அதனால அந்த டைம் மாத்திரம் கோடி கொடுத்தாலும் திருப்பி கிடைக்காது. இந்த டயம் சில பேர் அங்கே என்ன நீங்கள் நான் முதல்ல என்ன குழம்பு வச்ச, வத்த குழம்பா, வெண்டைக்காய் வத்த குழம்பா, சுண்டைக்காவா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா பேசி பேசி கடைசியில் நமக்கு பேசுறதுக்கு ஆளாக கிடைக்கல. அண்ணா சொல்லுவார், நமக்கு பேசுறதுக்கு நிறைய பேர் பாகவதத்தில் இருக்கா. இன்னைக்கு குந்தியோட பேசணுமா, குந்தி உவாச்சப்படி, பீஷ்மரோட பேசணுமா, பீஷ்ம உவாச்சப்படி, விருத்ராசனோட பேசணுமா, விருத்ர உவாச்ச, பிரகலாதனோட பேசணுமா, பேசுறதுக்கு 1000 பேர் பாகவதத்துக்குள்ளே இருக்கா. அவளோட பேசி நிம்மதியாக பேசிட்டு இருப்பையா, பேசுறதுக்கு வெளியில் வந்து பேசிட்டு இருக்காத. இல்லை நீ உனக்கு பகவானோட பேசணுமா, கீதி எடுத்து வச்சுக்கோ, ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூட பேசுகிறான். அதனால் சத் சங்கத்துக்கு தெரிஞ்சு வெளியில் விட போகணும்னு அவசியம் இல்லை. अपने मंदिर में बैठ बैठ कर गीता भागवत वाचूंगी, नाचूंगी मैं नाचूंगी. मीरा भाई சொல்றா, अपने मंदिर में இடத்துல உட்காந்துக்கோ, बैठ बैठ कर गीता भागवत वाचूंगी. கீதையும் பாகவதம் படி. நான் பக்தின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பக்தியாகிய பொண்ணுக்கு அப்பா அம்மா யார் தெரியுமோ? பக்தேகே பிதா பாகவதம், கீதா மாதா யசஸ்வினி. பக்தியாகிய பொண்ணுக்கும் அப்பா தான் பாகவதமா, கீதா தான் அம்மாவா. அதனால் பாகவதம் கீதையும் படித்தோன்னா பக்தியாகிய பொண்ணு பிறக்கும். இந்த பக்தியாகிய பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணை அழிச்சுன்னு போகிறதுக்கு கிருஷ்ணன் தானாகவே வந்துடுவான். ஆனால் கிருஷ்ணா பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும், இந்த பக்தியாகிய பொண்ணு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு. அதனால் தொன்மாயாத்மாத்மஜதாரகேஷ்வாசத்வஜித்தஸ்ய எப்பொழுதும் இந்த துஷ்ட சங்கத்தில் சேராமல் சத் சங்கத்திலேயே வச்சுக்கணும்னு விருத்ராசுரன் பிரார்த்தனை பண்ணுறான். அதே நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.